ஹலோ, இன்றைக்கி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆரை எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேவா? எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் புரியும். ஏன்னா இது லைஃப் டைமில் ஒரு தடவை தான் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியோட வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க, சரியா? யூபிஎஸ்சி வெப்சைட்குள்ளே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்ளை ஆன்லைனில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? அதில் அந்த செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓடிஆர் நம்பரு இல்லைனா இமெயில் ஐடி இல்லது மொபைல் நம்பர் எதாவது ஒன்று போட்டு, ஓகேவா? ஸோ ஓடிபி வச்சு வெரிஃபிகேஷன் கோடெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், லாகின் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் லாகின் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஓடிஆர் ஃபில் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் நான் ஓடிஆரே ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கும் வீடியோ இருக்குது, ஓகேவா? இது வந்து ஓடிஆர் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை எடிட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு பாக்ஸு என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன செய்யும், உங்கள் நேம், ஓகேவா? ஸோ உங்கள் ஓடிஆர் ஐடியோட இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் இது எல்லாமே விசிபிள்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன், அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கே காமிக்கும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு இருக்கும், அதில் ஃபில் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக தேவையில்லை. நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்டேட் அண்ட் எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி இல்லைங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? பார்த்துட்டு எடிட் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னையும் இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஓகேவா? அதாவது ஓடிஆரை எடிட் பண்ணுறதுக்கு வேணுமா உங்களுக்கு, இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக எழுதக்கூடிய எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் போட்டிருப்பீங்களே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன், இது நம்மளுக்கு தேவை கிடையாது, ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓடிஆர், இதை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? இதை கவனமாக படிங்க. அதுலேயே அவன் சொல்லியிருப்பான், யூ ஹாவ் ஒன்லி ஒன் சான்ஸ் டு அப்டேட் ஓடிஆர் profile. Therefore, utilize the chance carefully. After this, you will not have any opportunity left to update your profile. So, it's the last chance. ஜஸ்ட் இந்த ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கையில் டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா? அவங்க 10th மார்க் ஷீட்ஸு, ஓகேவா? இது எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு முடிஞ்சால் ஹெல்ப்க்கு யாராவது ஒருத்தங்க பெரியவங்களை கூப்பிட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸ் இதெல்லாம் எழுதும்போது அந்த ஜீரோஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 1க்கு 2 3 தடவை என்ன செஞ்சுக்கோங்க, மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு அவன் கொடுக்கல, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும், ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் படிங்களேன், ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகண்ட் இஸ் நாட் அலவுட் எனி சேஞ்ச் இன் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. என்ன பண்ணாலும் உங்களால் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியாது. ஒருவேளை நான் வந்து ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஓடிபி லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பிரச்சனை வந்துடும், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இது யாரும் தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்புகள் கிடையாது, சரியா? ஸோ இது ஃபஸ்ட் ஒன், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் என்ன செஞ்சுங்க, படிச்சுக்கோங்க. படித்தோடனையும் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நேம், ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு நேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், மனிஷ் சிங் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே பாக்ஸ்குள்ளே போய் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறம் தான் இந்த பாக்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ தட் நீங்கள் என்ன செய்யலாம், கரெக்டான ஸ்பெல்லிங்கோட ஃபுல் நேமை எழுதணும். எழுதிட்டு ஒன்ஸ் மறுபடியும் செக் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஓகேவா? நேம், ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஓகேவா? ஃபாதர் நேம், மதர் நேம், எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் 10th, மைனாரிட்டி ஸ்டேட்டஸு, ஓகேவா? மைனாரிட்டி ஆப்ஷன், பட் ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, ஓகேவா? ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இல்லை, ஏன்னா அவன் முன்னாடியே கொடுத்துட்டான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள்
கிளிக் பண்ண அப்புறம் தான் இது ஓப்பன் ஆகும். சரியா? இது பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதெல்லாம் புதுசாக என்டர் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிடும். இதுக்கப்புறம் 2 விஷயம், முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியாது, மறுபடியும் எடிட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ கவனமாக பார்த்து எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ரெஃபர் பண்ணி இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.